அவருக்கு அரசியல் செய்ய தெரியல. தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வரணும். அதிமுக கட்சி 4வது சின்னஞ்சிறிய கட்சிகள்கிட்ட பேரம் பேசிட்டு இருக்கான். RSS பெற்று போட்ட பிஜேபி என்கிற கள்ள குழந்தைக்கு சவாலாக இருக்கிற ஒரே கட்சி இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற எரிச்சல் ஆத்திரத்தில் நீ எங்களை பழிவாங்குகிறாய். உள்துறை அமைச்சர் வருகிறார். தொகுதி பங்கீடு என்று சொல்லி தமிழ்நாட்டை இன்றைக்கு சிறுமைப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார். அண்ணாமலை இந்த ஒரு அறிவை காட்டும் பேரில் அவர் சொல்லுகிறார், அப்படி ஒரு திட்டமே ஒன்றிய அரசிடம் இல்லை. ஸ்டாலின் ஏன் முந்திக் கொண்டு சர்வகட்சி கூட்டத்தை கூட்டுகிறார். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். ஏன் என்ன காரணம்? அப்படி சொன்னால் எங்களை அர்பன் நக்சலைட் என்கிறார்கள். அப்படி சொன்னால் எங்களை ஆன்டி இந்தியன் என்கிறார்கள். நாங்கள் அர்பன் நக்சலைட்டா? நாங்கள் திராவிட நாடு கேட்டவர்கள். பகுதிச்சேலத்தில் கேளுங்கள். 10 லட்சம் மக்களை கொண்ட லக்சம்பர்க் உலகத்தில் தனிநாடாக இருக்கும் பொழுது, சின்னஞ்சிறிய ஜப்பானும் சீர்கெட்ட பர்மாவும் உலகத்தில் தனிநாடாக இருக்கும் பொழுது, தக்கான பீடபூமிக்கு தெற்கே 9 சாம்ராஜ்யங்களை வைத்து கட்டி அந்த நாங்கள் நாடு கேட்க கூடாதா என்று நாடு கேட்ட பொழுது, நாடு கேட்டால் நாக்கு துண்டிக்கப்படும், நாடு கடத்தப்படுவீர்கள், நாடு கேட்கிற கட்சி தடை செய்யப்படும் என்று டெல்லி ஏகாதிபத்தியம் எச்சரித்த பொழுது, கட்சியையும் காப்பாற்ற வேண்டும், கழகத்தையும் காப்பாற்ற வேண்டும், உயிரினும் மேலான கழக தொண்டர்களை காப்பாற்ற வேண்டும் என்று கருதிய அண்ணா அப்பொழுது சிறையில் இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் கடைசி பண்டிதர். நைனிட்டால் சிறையில் 10 ஆண்டு காலம் இந்த தேசத்தின் விடுதலைக்கு தவம் இருந்த தங்கமகன் நேரு டெல்லியில் இருந்து அண்ணாவிற்கு அழைப்பு விடுத்தார். இந்தியாவின் மீது சீனா படையெடுக்கிறது, நான் இந்தியாவை பாதுகாப்பதற்கு போராடுகிறேன். தெற்கில் இருந்து ஒரு குரல் வருகிறது, திராவிட நாடு என்று. திராவிட நாடு கோரிக்கை வைத்திருக்கிற அண்ணா அவர்களை, உங்கள் கோரிக்கையை திரும்ப பெறுங்கள். நீங்கள் யாரிடத்தில் நாடு கேட்க போகிறீர்கள்? வீடு இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும், சுவர் இருந்தால் தான் சித்திரம் தீட்ட முடியும், மலர் இருந்தால் தான் மனத்தை நுகர முடியும், நாடு இருந்தால் தான் பிரிவினை கேட்க முடியும். நாட்டு பிரிவினை என்னிடத்தில் கேட்க போகிறீர்களா, செஞ்சீன அதிபரிடம் கேட்க போகிறீர்களா என்று நேரு கேட்டார். வேலூர் வெஞ்சிரையில் இருந்து வெளியே வந்த அண்ணா, அடைந்தால் திராவிட நாடு, இல்லையில் சுடுகாடு என்று இரத்தத்தில் கையெழுத்து போட்டு திமுகவில் ஒப்படைத்துக் கொண்ட தொண்டனை எப்படி சமாதானம் செய்வது என்று சொன்ன அண்ணா அன்றைக்கு திராவிட நாடு கோரிக்கையை கண்ணீரோடு அன்றைக்கு கைவிடும் பொழுது சொன்னார், திராவிட நாடு கோரிக்கை கைவிடுகிறேன், அந்த கோரிக்கைக்கான காரணங்கள் இன்னும் இருக்கின்றன என்று உன்னுடைய நாட்டுக்காக எங்கள் திராவிட நாடு கோரிக்கை கைவிட்ட இயக்கம் இந்த இயக்கம். இதை நீ அர்பன் நக்சலைட் என்று பேசுகிறாய். இந்திரா காந்தியினுடைய சோசியலிச திட்டங்களை நடைமுறைப்படுத்திய கட்சி திமுக. நீ இந்த கட்சியை குறை சொல்லுகிறாய். இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் வந்த பொழுது அன்னை இந்திரா இந்தியாவின் பிரதமர் ஆசனத்தில் உட்கார்ந்திருந்த பொழுது, என்னுடைய கையில் காசு இல்லை, இந்த போரை நான் எப்படி எதிர்கொள்ள போகிறேன் என்று இந்திரா சொன்ன பொழுது, மாநிலங்கள் நிதி திரட்டி தர வேண்டும் என்று கேட்ட பொழுது, இந்தியாவில் 6 கோடி ரூபாய் அதிகமாக நிதி திரட்டி தந்த தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கலைஞர் என்ற பெருமை எங்களுக்கு உண்டு. நாங்கள் எதிலே குறை வைத்தோம்? நீ ராணுவத்திற்கு ஆள் எடுக்கிறாய், என் தம்பி மகன் வரவில்லையா? நீ ஏர்போர்ட்ஸுக்கு ஆள் எடுக்கிறாய், எங்கள் குடும்பத்து பிள்ளை எந்த அணிவகுப்பில் வந்து நிற்கவில்லையா? நீ கப்பல் படைக்கு ஆள் எடுக்கிறாய், நான் முந்தி நீ முந்தி என்று எங்கள் வீட்டு செல்வங்கள் இங்கே வரவில்லையா? நாங்கள் எதிலே குறைவித்தோம் சொல். இந்தியா என்கிற நாட்டுக்கு தமிழர்கள் எவ்வளவு பெரிய பங்களிப்பை தர வேண்டுமோ தந்தோம். இந்தியாவினுடைய விடுதலைக்கும் நாங்கள் தந்த பங்களிப்பை வேறு எந்த மாநிலமும் தரவில்லை. ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் விடுதலைக்கு பாடுபட்டார், காந்தி பாடுபட்டார். காந்தி குஜராத்தி மொழியில் தன்னுடைய சுயசரிதையை சிறைச்சாலையிலிருந்து எழுதி கொண்டு வெளியே வந்தார். ஆச்சாரிய கிருபலானி, வினோபாஜி இந்தியாவின் விடுதலைக்கு தவம் இருந்தார்கள். அவர்கள் வேதத்திற்கு உபனிஷத்திற்கு விளக்கம் எழுதி கொண்டு வெளியே வந்தார்கள். நான் கேட்கிறேன், எங்கள் தமிழன் வள்ளல் வ.உ.சி. சிறை இருந்தான், செக்கெடுத்தான்.
ஒரு ஆகாயமளாவிய எழுநிலை மாடத்தில் பிறந்தவன், இந்தியாவினுடைய விடுதலைக்கு போராடியவன். ஒரு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு அவனுக்கு ஒரு அவனை முடக்க விடுவனால், பொருளாதார ரீதியாக அவனை நாம் முடக்க வேண்டும் என்று இந்த நாட்டில் சுதேசி கப்பலை அவர் கப்பலில் விட்டார். என் பெருமைக்குரியவர்களை, கட்டிய மனைவியினுடைய தாலியை விற்று இந்த கப்பலை அவர் விட்டார். அவர் இந்தியாவினுடைய விடுதலைக்கு போராடினார். நீங்கள் சிறையில் இருந்து கொண்டு உங்கள் சுயசரிதை எழுதி கொண்டிருந்தீர்கள். எங்கள் தமிழன் வ.உ.சி. கோவை சிறையில் செக்கெடுத்தார். சுப்பிரமணிய சிவம் பேசினால் சவம் எழுந்து நிற்கும் என்பார்கள். அவன் இந்தியாவினுடைய விடுதலைக்காக போராட்டத்தை நடத்தினான். இந்தியாவுடைய விடுதலைக்கான போராட்டத்தில் ரவீந்திரநாத் டாகூரை விட கவிதை ஆயுதமாக ஏற்றினான் எங்கள் பாரதி. நாங்கள் எதில் குறை வைத்தோம் சொல். இன்றைக்கு என்ன குறை சொல். நீ கேட்டதையெல்லாம் தந்தோம். நாங்கள் தந்த நிதியை நீ எங்களுக்கு திருப்பி தந்தாயா? the taxation and distribution, இயற்றல், ஈட்டல், காத்தல், காத்தவகுத்தல், அதுதான் அரசு. நீ நிதி கேட்டாய், நாங்கள் வசூலித்து தந்தோம். நிதி பகிர்வில் தமிழ்நாட்டுக்கு நியாயமான நிதியை தந்தாயா? பெரும் புயல் வீசுகிறது, பூகம்பத்தின் அதிர்வு கேட்கிறது, வானம் அறுந்து கீழே விழுகிறது, மக்கள் இடம்பெயர்கிறார்கள். தமிழ்நாடு இப்படி ஒரு மழையை சந்தித்ததில்லை. காயல்பட்டினத்தில் 90 சென்டிமீட்டர் மழை, தூத்துக்குடியிலே 100 சென்டிமீட்டர் மழை. உப்பு காற்று வீசக்கூடிய தூத்துக்குடி நகரம் முத்துக்குளிக்கிற நகரம் கடலில் மூழ்கி கிடப்பதை போல கிடக்கிறது. நாங்கள் நிதி கேட்டோம். எங்கள் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் 476 கோடி ரூபாய் கேட்டார். அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பதற்கு தமிழ்நாட்டினுடைய சீஃப் செக்ரட்டரி 12 நாட்கள் தூத்துக்குடியிலும் நெல்லையிலும் முற்றுகையிட்டார். 476 கோடி ரூபாய் கேட்டோம். 47,000 கோடி கேட்டோம். நீ தந்தது வெறும் 276 கோடி ரூபாய். நியாயம் தானா? இதே புயல் குஜராத்தில் வீசியது, இதே புயல் குஜராத்தில் மழையை கொண்டு வந்தது. நீ என்ன செய்தாய்? தனி விமானத்தில் பறந்தாய், பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டாய். புயலால் மழையால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குஜராத்தி குடிமகனுக்கும் அவனுடைய வங்கி கணக்கில் 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாய். நான் கேட்ட நிதியை தரவில்லை. நீ வந்து பார்க்க கூட இல்லை, ஒரு அனுதாபம் கூட தெரிவிக்கவில்லை. என்ன காரணம்? இந்தியாவில் பிஜேபி என்கிற RSS பெற்று போட்ட பிஜேபி என்கிற கள்ள குழந்தைக்கு சவாலாக இருக்கிற ஒரே கட்சி இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற எரிச்சல், ஆத்திரத்தில் நீ எங்களை பழிவாங்குகிறாய். நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கவில்லையா? ஒரே ஒரு ஓட்டில் அடல் பிகாரி வாஜ்பாய் சர்க்காரை 1998 ஜெயலலிதா கவிழ்த்தார். அதே அடல் பிகாரி வாஜ்பாய் மீண்டும் அதிகாரத்திற்கு வருவதற்கு திமுக அரணமைத்து தரவில்லையா? அப்போது இனித்ததா உங்களுக்கு? இப்பொழுது என்ன ஆயிற்று? ஏன் இப்படி ஒரு பிரச்சனை கிளப்புகிறீர்கள்? உள்துறை அமைச்சர் வருகிறார், தொகுதி பங்கீடு என்று சொல்லி தமிழ்நாட்டை இன்றைக்கு சிறுமைப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார். அண்ணாமலை இந்த ஒரு அறைவை காட்டும் பேர் வழி அவர் சொல்லுகிறார், அப்படி ஒரு திட்டமே ஒன்றிய அரசிடம் இல்லை. ஸ்டாலின் ஏன் முந்திக் கொண்டு சர்வகட்சி கூட்டத்தை கூட்டுகிறார்? சர்வகட்சி கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம். நான் கேட்கிறேன், 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உட்கார்ந்து இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பணியாற்றுவதற்கு ஒரு வசீகரமான வல்லமையான வனப்புள்ள கட்டிடம் இந்தியன் பார்லிமெண்ட் கட்டிடம். நான் உலகத்தில் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். எந்த நாட்டிலும் இந்தியாவில் இருக்கிற பாராளுமன்ற கட்டிடத்தை போல வனப்பும் வசீகரமும் வல்லமையும் உள்ள பாராளுமன்ற கட்டிடம் உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை. அப்படி ஒரு பாராளுமன்ற கட்டிடம் இருக்கிற பொழுது 880 பேர் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை சென்ட்ரல் விஸ்தா என்கிற பெயரால் நீங்கள் கட்டியது எதற்காக? அப்ப தொகுதி எண்ணிக்கை நீங்கள் கூட்டப் போகிறீர்கள் என்று முடிவெடுத்து விட்டீர்கள். இப்பொழுது தமிழகத்தை சிறுமைப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள்.
இந்த தொகுதி வரையறை நீங்கள் விரும்பியபடி செய்தால் நாங்கள் 9 தொகுதிகளை இழக்க வேண்டியது. ஆந்திரா இழக்கும், தெலுங்கானா இழக்கும், கேரளம் இழக்கும், கர்நாடகம் இழக்கும். வட இந்தியாவில் இந்தி பேசுகிற மாநிலங்களில் இருக்கிற எம்பிக்களை வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்தி கார், கடல், பார், பருதி, நீர், நில உலகம் உள்ளளவும் இந்த நிலத்தை ஆளலாம் என்று நீ நினைக்கிறாய். உன்னுடைய நினைப்பு கெடு நினைப்பு என்பதை இந்திய அரசியலில் முன்கூட்டி உணர்ந்து கொண்டவனுடைய பெயர் எங்கள் அண்ணன் மு.க. ஸ்டாலின். உனக்கே ஆத்திரம் வரத்தான் செய்யும். அந்த கூட்டத்தில் 5 கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை. என்னிடத்தில் இன்றைக்கு செய்தியாளர் கேட்டார், 5 கட்சி கலந்து கொள்ளவில்லை என்று. அது ஒன்றும் பொருட்டில்லை. அந்த 5 கட்சியை 4 மினி பஸ்ல சேர்த்துட்டு இருக்கோம். அவ்வளவு பேர் தான் அந்த கட்சியில் இருக்கான். வரல இருந்து தப்பு இல்லை. நாங்க தீர்மானம் போட்டோமா 1971 இருப்பது போல மீண்டும் அது நீடிக்க வேண்டும். 30 ஆண்டுகள் தொகுதி வரையறை செய்யக்கூடாது என்று இன்னைக்கு முதலமைச்சர் சர்வகட்சி கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை வெளித்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கு அது ஒரு பெரிய அதிர்வை, நிலநடுக்கத்தை இந்திய அரசியலை ஏற்படுத்தி இருக்கிறது. அது இன்றைக்கு கேரளாவில் எதிரொலிக்கிறது, ஆந்திராவில் எதிரொலிக்கிறது, தெலுங்கானாவில் எதிரொலிக்கிறது, கர்நாடகத்தில் எதிரொலிக்கிறது என்பதையும் தாண்டி பீகாரில் அதிகாரத்தில் இருந்த ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியினுடைய தலைவர் தேஜஸ்வி அவர்கள் தொகுதி சீரமைப்பில் தென்னகம் வஞ்சிக்கப்படுமானால் உங்கள் பக்கம் பீகார் நிற்கும் என்று தேஜஸ்வி இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் என்றால், அண்ணன் ஸ்டாலின் ஏற்றி வைத்த கொடி இன்றைக்கு பீகாரில் பறப்பதை இந்தியா இன்றைக்கு ஆச்சரியத்தோடு பார்க்கிறது. இதற்கு பதில் உங்களிடத்தில் இருக்கிறதா? இல்லை. உன்னுடைய அரசியல் ஒரு பாகுபாடு அரசியல். உன்னுடைய அரசியல் ஒரு வெறுப்பு அரசியல். இந்த நாட்டுல ஹவுஸ்ல கூட இந்த நாட்டுல பதில் சொல்வதற்கு தயங்குகிற ஒரு பிரதமர். உலகமெல்லாம் சுற்றுகிறார், மணிப்பூருக்கு வரமாட்டார். அவருடைய பிரைவேட் செக்ரட்டரி கேட்கிறார், எல்லா நாட்டுக்கும் போயிட்டோமா, இன்னும் எந்த நாடு பாக்கி இருக்குன்னு கேட்கிறார். அவருடைய பிரைவேட் செக்ரட்டரி சொல்லுகிறார், இன்னும் சுடுகாடு மட்டும்தான் பாக்கி இருக்கிறது, அங்கேதான் போக வேண்டும் என்று. நீ இந்தியாவினுடைய பொருளாதாரம் இன்னைக்கு என்ன ஆயிற்று? நீ இந்தியாவினுடைய மானத்தை காப்பாற்றினாயா? 105 நாட்கள் ஜமைக்கா நாட்டில் ஒரு தமிழன் இறந்து போய் கிடக்கிறார். மீட்டுக் கொண்டு நடவடிக்கை எடுத்தீர்களா? தமிழ்நாடு அரசு அண்ணன் ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்து 105 நாளைக்கு பிறகு அந்த தமிழனுடைய புகழ் உடம்பு தமிழகம் வந்து சேர்ந்தது என்றால் அதற்கான செலவை ஏற்றுக்கொண்டாயா? 18 லட்சம் ரூபாய் அண்ணன் ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசு கொடுத்துதான் அந்த தம்பி இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார். நீ இந்தியாவின் மானத்தை காப்பாற்றினாயா? இன்றைக்கு ட்ரம்ப் உன்னுடைய நண்பர் அமெரிக்காவின் அதிபர் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார். விளைவு எங்கே போய் முடியும் என்று தெரியவில்லை. இன்றைக்கு சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நான் வெளியேற்றப் போகிறேன் என்று அறிவித்து சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் இந்தியாவில் இருந்து 7 லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்று ஒரு கணக்கு இன்றைக்கு வந்திருக்கிறது. 205 பேரை போர் விமானத்தில் ஏற்றி அனுப்பி வைத்தார். போர் விமானத்துல தண்ணி கிடையாது, போர் விமானத்துல காற்று கிடையாது. 205 இந்தியர்களை காலிலே சங்கிலி, கையிலே விலங்கு போட்டு அனுப்பி வைத்தார் ட்ரம்ப். நீங்கள் அப்பொழுது நியூயார்க்கில் தான் இருந்தீர்கள். இப்படி செய்யலாம்னாது ட்ரம்பிட்ட கேட்டியா? கேட்கல. அதற்கு பிறகு அடுத்த விமானம் இருக்கிறது, அதுவும் அமிர்தசரஸில் வந்து இறங்குகிறது. ஏன் என்று கேட்டீர்களா? கேட்கல. இந்தியாவை விட சின்னந்திரிய வளர்ச்சி அடையாத நாடு கொலம்பியா. அந்த கொலம்பியாவில் அமெரிக்காவில் இருந்தவர்களை அவன் வெளியேற்றுகிறான் போர் விமானத்தில், கையில் விலங்கு, காலில் செங்கிலி. ஆனால் கொலம்பியா அதிபர் சொன்னார், இந்த விமானத்தை நான் கொலம்பியாவில் தரையிறக்க அனுமதிக்க மாட்டேன் என்றார். தரையிறக்கவில்லை. கொலம்பியா அதிபர் அதிபரா? இந்தியாவின் அதிபர் நரேந்திர மோடி அதிபரா? தரையிறக்க அனுமதிக்கவில்லை. நீ கையில் விலங்கோடும் காலில் சங்கிலியோடும் எங்கள் கொலம்பியா மக்களை நீ நாடு கடத்தினால் தரை இறங்க விடமாட்டேன் அமெரிக்க போர் விமானத்தை என்று சொல்லி உன்னால் அனுப்ப முடியாவிட்டால் எங்களுடைய கொலம்பியா விமானத்தை அமெரிக்காவுக்கு அனுப்பி எங்கள் கொலம்பியர்களை மீட்போம் என்று கொலம்பியாவின் அதிபர் சொல்லுகிறார். அவன் அதிபரா? நீ அதிபரா? சொல்லு.
உங்களுக்கு அரசியல் செய்ய தெரியல. தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணும். இப்போ அதிமுக கட்சியை 4வது சின்னஞ்சிறிய கட்சிகள்கிட்ட பேரம் பேசிட்டு இருக்கான். இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் ஒரு நிகழ்ச்சி வருகிறார். என்ன நிகழ்ச்சி? சிவராத்திரி விழா. சிவராத்திரியை தமிழர்கள் கொண்டாடுகிறார்கள். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் விடிய விடிய சிவராத்திரி திருவிழா. எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் 12 சிவாலயங்கள்ல காலை 6 மணிக்கு நடக்க தொடங்கி அடுத்த நாள் காலை 6 மணிக்கு முடிக்கிறார்கள். நீ சிவராத்திரி கொண்டாடுற, அங்க ஒரு ஜக்கி வாசுதேவன் ஒரு மனைவியை கொண்டவன், மலையை சூறையாடியவன், சுற்றுச்சூழலுக்கு எதிரானவன், அத்தனைக்கும் ஆசைப்படு என்று சொல்லி 15 பெண்களுக்கு பாலியல் வன்புணர்வு செய்கிற ஒருவன் சிவராத்திரி கொண்டாடுகிறான். அவனே சிவனை மாதிரி ஆடுகிறான். அதில் யார் கலந்து கொள்கிறார்? இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் கலந்து கொள்கிறார். அதில் என்ன நடக்கிறது? வேலுமணி அந்த நிகழ்ச்சிக்கு போகிறார். அதிமுகவை உடைப்பதற்கு அங்கே என்ன கருவி கிடைக்கும் என்று அவர்கள் தேடுகிறார்கள். இப்பொழுது திமுகவின் மீது தீராத கோபம் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு நாமக்கல் கவிஞர் மாளிகையில் தொகுதி மறுசீரமைப்புக்கு 45 கட்சி தலைவர்களை கூடி ஒரு ஜனநாயக பண்போடு முதலமைச்சர் விவாதிக்கிறார். அதை நீங்கள் திட்டமிட்டு புறக்கணிக்கிறீர்கள். இந்த நாடு ஒரு தவறான பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்று அது செய்பவர் இந்தியாவின் பிரதமராக இருந்தாலும் கேள்வி கேட்பதற்கு இந்தியாவில் ஒரு ஆண் பிள்ளை இருக்கிறான். அவன்தான் மு.க. ஸ்டாலின் என்பதை சமகால இந்தியாவில் அண்ணன் ஸ்டாலின் பதிவு செய்திருக்கிறார். இது ஒரு பக்கம். நாங்கள் முதல்வரின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு என்னை போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு மிகுந்த உற்சாகத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிற வேளையில தம்பி உதயநிதி ஸ்டாலினில் ஒரு கடமை அவருடைய தோளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. அதை அவர் செய்வதற்கு அணியமாகிவிட்டார். தம்பி உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு 1,00,000 இளைஞர்களை இளைஞரணிக்கு தர வேண்டும் என்று அண்ணன் ஸ்டாலின் கேட்டார். 1,00,000 இளைஞர்களை இளைஞரணியில் சேர்த்து கொடுத்தார். தமிழ்நாடு முழுவதும் பாசறை கூட்டங்கள் நடத்து என்றார். பெரியார் காலத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற திராவிட இயக்க வரலாற்றை வரியெண்ணி பிடித்த நாங்கள் சொல்லுகிறேன். பெரியாரின் காலத்தில் நடக்கவில்லை, அண்ணாவின் காலத்தில் நடக்கவில்லை, கலைஞர் காலத்தில் நடக்கவில்லை, தளபதியின் காலத்தில் நடக்கவில்லை. 250 பாசறை கூட்டங்களை தம்பி உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டில் நடத்தி காட்டினார். அடுத்த தலைமுறைக்கு இந்த கட்சியை கொண்டு செல்வதற்கு பேச்சாளர்கள் தேவைப்படுகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் வேண்டுகோள் விடுத்தோம். 70,000 பேர் மனு போட்டார்கள். உலக வரலாற்றில் ஒரு கட்சியில் சொற்பொழிவாளர் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டு 70,000 பேர் முந்தி வந்தார்கள் என்றால் இந்த வரலாற்றை திமுக எழுதியது, தம்பி உதயநிதி எழுதினார். மாவட்ட வாரியாக மண்டல வாரியாக பேச்சு போட்டி நடத்தி 200 பேரை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். அண்ணன் ஸ்டாலின் உதயநிதிக்கு ஒரு உத்தரவிட்டார். தமிழ்நாடு முழுவதும் காலம் காலமாக உழைத்தவர்கள், கைமாறு கருதாமல் கார்மீகத்தை பெற கடமையாற்றியவர்கள், வீட்டுக்கும் சிறைக்கும் வித்தியாசம் தெரியாமல் உழைத்த கழகத்தின் முன்னோடிகள், அவர்களை அடையாளம் கண்டு அவர்களை பெயரை சேகரித்து மாவட்டந்தோறும் சென்று அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டு தமிழ்நாடு முழுவதும் அந்த கழகத்தின் மூத்த தொண்டர்களை கௌரவித்தார் தம்பி உதயநிதி ஸ்டாலின். இன்றைக்கு தமிழ்நாட்டை ஒரு விளையாட்டின் தலைநகரமாக மாற்றி இருக்கிறார். இரவு பகல் பாராமல் அவர் பணியாற்றுகிறார். இன்றைக்கு ஒரு கண்டன கூட்டத்திற்கு வடிவம் தந்து இளைஞர்களை தூண்டிவிட்டிருக்கிறார். நான் ஒன்றை சொல்வேன், நாங்கள் இதிலே பின்வாங்க மாட்டோம். முடிவு என்ன வரும், சாவு வருமானாலும் அதை சந்திப்போம். இளைஞரணி அதற்கு உத்தரவாதம் தருகிறது. பாரசீக பெரும்படை அன்றைக்கு ஸ்பார்த்தா தேசத்தை ஆக்கிரமிக்க துடிக்கிறது.
ஒரு பாரசீக கணவாயில் அவர்கள் பலர் ஸ்பார்ட்டாவை விழுங்குவதற்கு வந்து நிற்கிறார்கள். அன்னை ஸ்பார்ட்டாவின் வீரர்கள் அவர்களோடு மோதினால் உயிர் முடிந்து போகும் என்று தெரிந்தே மோதினார்கள். பாரசீக பெரும்படையின் கையில் இருந்த துப்பாக்கி ஸ்பார்ட்டா வீரர்களின் தொண்டைக்குள்ளே இறக்குமதி செய்யப்பட்டு அவர்கள் உயிரோடு அப்பொழுது புதைந்து போனார்கள். அவர்கள் சாவதற்கு முன்னால் சொன்னார், ஒரு மலையில் எழுதி வைத்தார்கள், இந்த வழியாக சொல்லக்கூடிய ஸ்பார்ட்டாவின் யாத்திரிகர்களே, நாங்கள் ஸ்பார்ட்டாவின் வீரர்கள், மரணம் வரும் என்று தெரிந்தும் சாவை சந்திக்க போகிறோம் என்று புரிந்தும் மரணம் நிச்சயம் என்று உறுதி செய்து கொண்டதற்கு பிறகும் எங்கள் அன்னை ஸ்பார்ட்டாவுக்காக போராடினோம். எதிரிகளின் ஆயுதங்கள் எங்கள் வாயில் இறக்குமதி செய்யப்பட்ட பொழுது எங்கள் உயிர் பற்றி கவலைப்படாமல் தாய் நாட்டின் மானம் காக்க போராடினோம். இதை எங்கள் அன்னை ஸ்பார்ட்டாவிடம் சொல்லுங்கள் என்று அன்னை ஸ்பார்ட்டா தேசத்திற்காக தன்னுயிரை தந்தானே அந்த மாவீரர்களைப் போல திமுகவின் இளைஞரணி சிப்பாய்கள் ஸ்பார்ட்டாவின் வீரர்களாக நாளைக்கு மாறுவார்கள் என்பதையும் டெல்லி ஏகாதிபத்தியத்திற்கு எச்சரித்து இந்த நிகழ்ச்சிக்கு பேச வாய்ப்பளித்த என் தம்பி மாவட்ட செயலாளர் சிற்றரசுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற என் தம்பி கார்த்திக்குக்கும் நன்றி சொல்லி இதுகாரம் செவிமடுத்து கேட்ட உங்களை வணங்கி உங்கள் கால் மலரில் என் கண்மலரை வைத்து வணங்கி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.